ஆதினாலே ஒரு பிரச்சனை நடந்திருக்கும். அந்த பிரச்சனை எல்லாமே சேர்த்து என் தலையில ஒரு பிரச்சனையா வந்து இப்ப நிக்குது. பட் ஆனால் என்னோட கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லியே தான் ஆகணும். ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு நானா என்ன இருந்தாலும் நிக்கி கிட்ட ஷேர் பண்ணுவேன். பிகாஸ் இவன் என்னோட நல்ல ஃப்ரெண்டு. நீங்க ஷேர் பண்ணது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள எவ்வளவு பெரிய குத்தம் தெரியுமா? ஆக்சுவலி அது எப்படி தீப்ஷி ஷேர் பண்ணுவானா அது நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். இவன் வந்து கோவா போயிருந்தா. கோவா போனதை இங்கே சொல்லலை. அவள் எப்படின்னா ஃபோட்டோ எடுத்து எஸ் ஐ எம் இன் கோவா அப்படின்னு அந்த மாதிரி ஷேர் பண்ணியிருக்கான். போனது சொல்லாமல் நாங்கள் இன்டெரக்டாக ஷேர் பண்ணியிருக்கல. நீங்கள் எதுவுமே ஷேர் பண்ணாமல் லைஃபை ஷேர் பண்ணலாம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? கேளுங்க, அப்படி கேளுங்க, சொல்லுங்க, என்ன பதில் சொல்ல போறீங்க? இன்னும் சொல்ல மாட்டேன். எனக்கு என்னோட கேள்விக்கு இன்னும் அவங்க பதில் சொல்லல. ஏண்டி மறைச்ச என்னடி காரணம்னு இப்போ வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி கரெக்டா. இவகிட்டயாச்சும் அட்லீஸ்ட் நான் ஷேர் பண்ணிருக்கலாம். பட் என்னோட லைஃப் அதனால ஸ்பாயில் ஆயிடும்னு நினைச்சு அவ சொல்லல. இப்போ நான் இதை சொன்னா திருப்பி ஐயோ இல்ல, ஏன்னா மதியும் எப்படியாவது ஆதியும் மகிழியும் திருப்பி சேர்க்கணும் தான் பாக்குறாங்க. பட் ஆல்ரெடி அவங்க கல்யாணம் ஆயிடுச்சு, ஒன்னும் பண்ண முடியாது. இவ என் லைஃப் ப்ரொடெக்ட் பண்றா, நான் இவ லைஃப் ப்ரொடெக்ட் பண்ணணும் நினைக்கிறேன். அந்த மாதிரி உங்க 2 பேர்கிட்ட இருந்தும் ஆதியை தான் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு எனக்கு தோணுது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா என் ஃப்ரெண்டு லைஃபுக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா நான் அவளை ப்ரொடெக்ட் பண்ணுவேன். அதே மாதிரி தான் என் ஃப்ரெண்டு லைஃபுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம்னா நான் அவளை ப்ரொடெக்ட் பண்ணுவேன். ஆதியோட மைண்ட் வாய்ஸ் என்னை யாராச்சும் காப்பாத்துங்க. இல்ல ஆக்சுவலி சீன்ல நடிச்சாச்சு. நீங்க 2 பேரும் உங்களை காப்பாத்திக்கிறதுக்கு என்ன நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்க, என்னமோ பண்ணி தொலைங்க அப்படின்ட்டான். இப்போ உங்களுக்கு கேன்சர் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ தெரியும் போது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? ஐயோ கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கலாம். லைஃப் போச்சு. ஆமா, நான் உயிருக்கு உயிரா நேசிச்ச ஆதி எனக்கு இல்லாம போயிட்டாங்க அப்படின்னு நிறைய ஃபீல் பண்ணேன். பட் நடந்துச்சு. சரி, இனிமேல் அவங்க 2 பேராச்சும் நல்லா இருக்கணும்ன்ற ஒரு விஷயம். எப்படி விஷயம் தானே, அதுதான் எனக்கும் புரியலங்க. என்ன இவங்களுக்கே புரியலன்னாங்க. சரி, நீங்க வந்துட்டு மகளோட பர்சனல் லைஃப், ஒரிஜினல் லைஃப் பத்தி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ரியல் லைஃப்ல இருந்து வெளியில வரல. ஏன்னா நீங்க 2 பேரும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருக்கீங்க. ஓகேங்களா? கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம். ஏன்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது. மகிழ்மதி கிட்ட பேசும்போது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது. இப்போ நீங்க வந்து ஜீவிதா பிந்துவா கேக்குறீங்களா? ஜீவிதா பிந்துவா கிட்ட நீங்க சொல்லுங்க. நாங்க வந்து ஸ்கிரீன்ல உங்களை பார்த்துருக்கோம், ரசிச்சிருக்கோம், உங்களோட என்ஜாய் பண்ணிருக்கோம் உங்களோட ஆக்டிங். ரியல் லைஃப்ல நீங்க எப்படி இருப்பீங்க? யார் நீங்க? ரியல் லைஃப்ல இப்படிதான் இருப்போம். ஆக்சுவலுக்கு முன்னாடி இப்படிதான் நின்றுப்போம். சார் வந்து ஒரு பொசிஷன் நிக்கவே பாரு, 2 பேரும் நின்றுப்போம். கண்ணா ரெடி, கண்ணா ரெடி, கண்ணா மதி ரைட் போ, மகி லெஃப்ட் போ அப்படின்னு. ஓகேங்க சார். அப்புறம் கை பிடிச்சிட்டு கிளி விளையாடுறது, இந்த மாதிரி விஷயம் தான் நடக்கும். இந்த மாதிரி விளையாடிட்டு ஃபன் பண்ணிட்டு திட்டு வாங்கிட்டு ஜாலியா இருக்கும். ஆனா ரியல் லைஃப்ல வந்து நிறைய விஷயம் ஷேர் பண்ணி சீன்ல சொல்றது இல்ல, ஆஃப் ஸ்கிரீன்லயும் நிறைய நல்ல பாண்டிங் எங்களுக்கு. சோ சூப்பரா இருக்கும், ஜாலியா இருக்கும். இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ் பண்ற விஷயங்களுமே ஈக்குவலா இருக்கும். நிறைய விஷயங்கள் கோஇன்சிடென்ட்டா நடக்கும். ஓகே, எனக்கு என்னன்னா வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, எப்போ வேணா ஸ்டார்ட். ஒரு 10 வருஷமா ஃப்ரெண்டா இருக்கிறவங்க மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. இப்போ டக்குன்னு ஒரு 2 நாள்ல செம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம். அவங்க 10 வருஷம் அந்த பாண்டிங் இருக்கிற மாதிரி வந்துட்டு பேசலாம், பழகலாம், அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். அப்படி உங்களுக்கு இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு. கரெக்டா? எங்க ஆரம்பிச்சிச்சு அந்த அழகான ஃப்ரெண்ட்ஷிப்? எதனால ஆரம்பிச்சு? ஸ்டார்டிங் பாயிண்ட். எதுக்கேத்த சிரிச்சுனே இருக்காங்க. ஏதோ இது வச்சே கண்டுபிடிச்சிருக்கணும்ல. இப்படிதான் ஆரம்பிச்சு பைத்தியமா இருக்குன்ற மாதிரி. ஒண்ணுமே புரியல. உனக்கு புரியுது? அதாவது இந்த உலகத்திலேயே சின்ன விஷயங்களே எங்க 2 பேருக்கு கோஇன்சிடென்ட்டா ஒரு விஷயம் சிரிக்கிறதா இருக்கட்டும், டென்ஷன் ஆகறதா இருக்கட்டும், ஒரு விஷயம் பிடிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கு எங்களுக்குள்ள சிங்க். அதுதாங்க மாற்றான் சிஸ்டர்ஸ், மாறி போன சிஸ்டர்ஸ். எனக்கு வந்து இப்போ நிறைய பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும்ல. இந்த 2 ஹீரோயின்ஸ் போடுறோம், இவங்க எப்படி இருப்பாங்க, எப்படி கரெக்டா அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமா இருக்காதா, பாண்டிங் இருக்குமா இருக்காதா நிறைய பேர் யோசிப்பாங்களே. பட் அந்த எந்த பிரச்சனையுமே இல்லை எங்களுக்குள்ள. சோ 2 பேருமே எல்லா விஷயத்தையும் அட்ஜஸ்ட் பண்ண. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க தான் பிரச்சனையே. எங்களால மத்தவங்களுக்கு பிரச்சனை புரியுதா? அது எங்க பிரச்சனையே கிடையாது. இவங்க 2 பேரும் என்ன சொன்னாலும் அங்க இருக்கிற ஆதி கை தட்டி ரசிக்கிறாரு. ஆதி பெட்ல இருந்து எந்திரிச்சு அவங்கள கூட்டிட்டு போ மாப்புல. எங்களுக்கு பாஸே அவர்தான். சரி, ஓகே. இப்போ அந்த பாஸை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. உங்களால முடிஞ்சது அதுதான். இரு மலர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். அவங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரொம்ப ஜாலியா இருக்காங்க. இன்னைக்கு உங்களுக்கு எப்படி இருக்காது? வேற லெவல்ல இருக்கு. ஸோ தொடர்ந்து பேசுவோம். மகிழன் மதி கிட்ட வாங்க. உங்க 2 பேருக்குமே வந்து இப்போ சீரியல்ல எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. முன்னாடி இருக்கிற சீரியல்லையும் தெரியும். ஆனா சீரியல் தாண்டி ஜீவிதா யாரு, இவங்க யாரு அப்படின்றது தெரியாது. ஸோ சீரியல்ல இருக்கிற கேரக்டருக்கும்
ரியல் லைஃப்ல இருக்கிற கேரக்டருக்கும் இருக்கிற சிமிலாரிட்டிஸ். நீ சொல்லுடி ஃபர்ஸ்ட். எங்களை பத்தி நாங்களே சொல்லிக்கணுமா? நம்மளே பெருமையா சொல்லலாம், நிறைய சொல்லலாம்டி, ஜாலியா சொல்லலாம், அம்பிடுவாங்க. நல்லா சொல்லுங்க. மகளினி வந்து லைக் எந்த விஷயத்துக்காகவும் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டா. எப்படிப்பட்ட ஒரு டஃப்பான சுச்சுவேஷனாக இருந்தாலும் அது கடந்து வந்து அதுக்கான விஷயங்கள் எல்லாமே அவங்க போராடி சாதிப்பாங்க. ஸோ ரியல் லைஃப்பில் பிந்து வந்து கொஞ்சம் அப்படியே டப்புன்னு டவுன் ஆகிடுவாங்க, ஃபுல்லாகவே டவுன் ஆகிடுவாங்க. இல்லை ஏதாவது ஒரு திங்கிங், ஓவர் திங்கிங், டீப் திங்கிங் போயிடும். இருக்கிறவங்களே வச்சு செய்யும். இப்போ நார்மலா ஏதாச்சும் ஆமா கொஞ்சம் நிறைய புலம்புவீங்க, இவரை டார்ச்சர் பண்ணுவேன். அப்படி வந்து பிந்து அவர்கள் அதிகமா புலம்புன ஒரு விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? நான் சொல்ல மாட்டேன். இப்படி எல்லாம் ரியாக்ஷன் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. பெரிய விஷயம் இல்ல, சின்ன சின்ன விஷயத்துக்கும் நான் அப்படிதான் பண்ணுவேன். ஏதாச்சும் ஒரு விஷயம், பிகாஸ் என் ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்கா பாத்தீங்கன்னா, அவனோட எக்ஸை பத்தி பேசி பேசி இது சாவடிப்பா. சில பேர் வந்துட்டு ஆஃபீஸ்ல இருக்க காசிப் பத்தி பேசி பேசி சாவடிப்பாங்க. அந்த மாதிரி இவங்க வந்துட்டு அடிக்கடிக்கு புலம்புன ஒரு விஷயம்னா அது வேற யாரும் இல்ல, நானும் வருவேன். அடுத்து உங்ககிட்ட வருவேன், அப்புறம் பாத்துக்கோ. பெருசா அது வந்து எப்படி வாயால சொல்றது? உங்க வாயால சொல்லுங்க ப்ளீஸ். நானே நிக்க முடியல. ஒன்றும் இல்லை, என்ன தெரியுமா, என்னடி ரொம்ப நேரம் நிற்க வைக்கிறாங்க, கை கால்லாம் வலிக்குதுடி, ரொம்ப டயர்டாக இருக்குடி, என்னடி நீங்கள் 9 மணிக்கு மேலே ஷூட்டிங் போதா, என்னடி இப்படி சொல்லு. ஓவர் திங்கிங் ப்ளஸ் இந்த மாதிரி விஷயம் பண்ணுற அப்படிலாம் சொல்ல. ஓவர் திங்கிங் அண்ட் புலம்பல் சேர்ந்தா தட்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிந்து. சரி சார், இவங்க வந்துட்டு ஏதாச்சும் புலம்புவாங்களா உங்ககிட்ட? அதே மாதிரி என்னெல்லாம் புலம்புவாங்க? இவ்வளவு புலம்பாளா? புலம்புவாளாமா, ஆரே இருக்கு அப்படின்றீங்களா? சொல்லுங்க. சொல்றீ ஃபர்ஸ்ட் உன்னை பத்தி நீ சொல்லு, அப்புறமா நான் எடுத்து விடுறேன். என்னை பத்தி நானே சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயம் இருக்கு, பட் ரொம்ப பெருமையா என்னை பத்தி சொல்லணும்னு எனக்கு ஆசை இல்லை. மத்தவங்க சொல்லுவாங்க நினைச்சாலும் சொல்லவும் மாட்றாங்க, நானே சொல்லிக்கிறேன். சொல்லு சீக்கிரமா. அந்த கேள்விக்கு பதில் இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா வேணாம், என்ன டென்ஷன் ஆகக்கூடாது. பெருசாலாம் ஒன்றும் இல்லை. இப்போ மதிய அழகிங்கிற பொண்ணு வந்து ரொம்ப ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு, ஏழை பொண்ணு. ஸோ ஃபேமிலிக்காக எல்லாமே பண்ணி, ஃபேமிலிக்காக கல்யாணமும் பண்ணி வந்த ஒரு பொண்ணு, ஸோ சாக்ரிஃபைஸ் பண்ணி வந்த ஒரு பொண்ணு. ஸோ இது ரியல் லைஃப்ல எடுத்துட்டாலும் ஜீவிதாவும் அப்படிதான். ஜீவிதா ரொம்ப ஏழை பொண்ணு, இதுல மிடில் கிளாஸ், இதில் ரொம்ப ஏழை. இதெல்லாம் ஒத்துக்க முடியாது. ஏழைக்கு அப்படிதான் பார்க்கதான் சும்மா இதெல்லாம் கவரிங்க, பட் ஏழை. எனக்கு அது ஜீவிதா பத்தி தெரியும், கொஞ்சம் பழகி இருக்கேன். அதனால வந்து நான் பார்க்கும்போது ஏழை பொண்ணு தான். ஆனால் என்ன, ஈசிஆரில் வந்துட்டு 4 பங்களா இருக்கு, 40 லட்சம் ரூபாய் கார் இருக்கு, ரொம்ப ஏழை தான்.